அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. குருவருளையும் திருவருளையும் ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் சங்கடங்கள் கிடையாது. குரு பார்க்கில் கோடி நன்மை. குருவருள் இருந்தால் மட்டும்தான். திருவருள் என்னக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூர்ணம். நம்ம ஆலயத்தில் அதுக்கு உண்டான பாக்கியத்தை சாய்நாதர் அருள் இருக்காரு. நம்ம ஆலயத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அற்புதமான ஆலயம். குருவருளும் உண்டு, திருவருளும் உண்டு. இங்கே உலகத்தில் இல்லாத அற்புத தெய்வங்கள்லாம் இந்த ஆலயத்தில் உண்டு. வந்த எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது இந்த குருவருளையும் திருவருளையும் பெறத்துக்கு என்ன பண்ணணும்? கருப்பு கொண்ட கடலை. இந்த கருப்பு கொண்ட கடலையை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருக்க கல், தேவையில்லாத குச்சி இதெல்லாம் எடுத்துட்டு அதை சுத்தப்படுத்தி, இப்போ ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறீங்கன்னா அதை நல்லா சுத்தப்படுத்தி மிஷினில் கொடுத்து நல்லா பவுடராக அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்து கொண்டு வந்த அந்த கொண்டக்கடலையை என்ன பண்ணுங்க, மஞ்சள் துணி அந்த சைஸ் முடிச்சு போகிறதுக்கு சைஸுக்கு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதில் பச்சை கற்பூரத்தையும் ஜவ்வாது பொடியும் ஒரு 4 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கலரி ஒவ்வொரு ஸ்பூனாக வச்சு அந்த முடிச்சுகளை கட்டணும். எத்தனை முடிச்சுகள் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 108 முடிச்சுகள் அதை தயார் செய்யணும். 108 நாட்கள் இந்த முடிச்சு 108 இது பண்ணிட்டீங்க. இது எங்கேயும் ஆலயத்துக்கு போக வேணாம், நீங்கள் சங்கடப்பட வேணாம், எதுவும் வேணாம். இருந்த இடத்துல உங்கள் வீட்டில் இதை பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னும் போது மணி 6 மணிக்கெல்லாம் அந்த விளக்கு பொருத்திடணும். 6 தாண்டனா பிரயோஜனம் கிடையாது. காலையில் 6 மணி 108 நாட்கள். பெண்கள் கேட்கலாமா, நாங்கள் மாத விளக்கு ஆயிடுச்சு, அப்போ நாங்கள் என்னம்மா பண்ணுறதுன்னா, அதை வீட்டில் இருக்கக்கூடிய கணவரோ இல்லை குழந்தைகளோ இதை பண்ணலாம். ஒரு அகலில் சுத்தமான அகலை எடுத்து அதில் சந்தன குங்குமம் வைத்து அதில் நெய்யை ஊற்றி இந்த முடிச்சு அதுக்குள்ளே நல்லா துவச்சி சரி பண்ணி திரியாக திரிச்ச மாதிரி வச்சு அதை வச்சுட்டு குருவினுடைய, அதாவது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, குருவினுடைய அந்த ஒரு இதுவை சொல்லி அந்த வழக்கை பொருத்தி நீங்கள் உட்காந்து குருவுக்கு உள்ள 108 போற்றியை சொல்லலாம். இல்லை எனக்கு நேரம் இல்லைன்னா இந்த இந்த குருவினுடைய இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டி 108 நாட்கள் தொடர்ந்து எந்த இல்லத்தில் இந்த முடிச்ச போடப்படுகிறதோ அந்த இல்லத்தில் குரு வருளும் உண்டு, திரு வருளும் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்துட்டாருன்னா பொன்னள்ளி கொடுப்பார். குரு பார்த்துட்டாருன்னா வாழ்க்கையை வளப்படுத்திடுவார். அப்படிப்பட்ட வளத்தையும் நலத்தையும் தரக்கூடிய குருவினுடைய அருளை பெற்று திருவருளையும் பெற்று வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய்ஷ்.